Toon Network Hamilton.blogspot.in. பூமிக்கு வந்தாங்க. அவங்க வந்து எங்க அப்பா கூட எங்க அண்ணன் கூட சண்டை போட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு கால்வனெக்ஸோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அதுவும் எங்க அண்ணனை தேடுறதுக்காக. இதுதான் பூமியா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நெஞ்சா பிரிசம கண்டுபிடிச்சேன். நெஞ்சா பவர் ஸ்டார்ட்டையும் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரும் ரெடியா இருக்கு. இது அட்டகாசமா இருக்கு. நாம பவர் ரேஞ்சர்ஸா மாறிட்டோம். இப்ப என்ன பண்ண போற? சிம்பிள். என்னோட பழைய வீட்டுக்கு போலாம். எங்க அண்ணா ஏடனை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏடன் 10 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா ஒரு ரேஞ்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோடி, உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் தான் ஏடன், உன்னோட பிரதர். இதே நாள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோடிய மான்ஸ்டர் தூக்கிட்டு போயிட்டான். அப்ப எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, இந்த நிஞ்சா ஸ்டைல் எங்கேயாவது மறைச்சு வை. ஏடன், நான் திரும்ப வர்றதுனால நீ இதை மறைச்சு வைக்கணும். ஒரு நிஞ்சா மாதிரி. ஓகே டாட். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டாட். அந்த நேரத்துல அப்பா ஒரு பவர் ரேஞ்சரா மாறினாரு. என்னால அந்த நேரத்தை இப்ப கூட நம்பவே முடியல. ஆனா எங்க அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க எதுவும் செய்ய முடியல. கிடைச்சிடுச்சு. இனிமே இந்த பவர் எனக்கு தான் சொல்லும். அது என்கிட்ட கிடைச்சது. அது எனக்காக தான் இங்க வந்தது. அத உங்ககிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். அந்த நேரத்துல கோபத்துல அப்பா அந்த பவர் ரேஞ்சர் கண்ணை உடைச்சிட்டாரு. என் கண்ணுக்கு அப்ப எதுவும் தெரியல. அவரு காணாம போயிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவரு திரும்பவும் வருவாரு. அதே சமயத்துல அவரு சொன்ன மாதிரி நிஞ்சா ஸ்டைல நான் பாதுகாக்கணும். இதுல மட்டும் நான் ரொம்பவே குறிக்கோளோட இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு ஸ்னூ பாட்டை நான் உருவாக்கி அந்த இடத்துல எல்லாத்தையும் மறைச்சு வச்சேன். அவங்க என்ன புடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல நான் இருந்து தப்பிச்சு போயிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது தூரமா போகணும்னு ஆசைப்பட்டேன். டிவியில பவர் ரேஞ்சரை பார்த்த அடுத்த நிமிஷமே இது எடுத்துட்டு வந்து நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா பிரௌனியா தான் இருக்கணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திச்சது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரேஞ்சர் அடவுட்ட நான் பார்க்க முடியுமா? முடியுமா சொல்லு. கண்டிப்பா. இரு ரோடி, இது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. அது எதுக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே புரிஞ்சிடும். அந்த இடம் வெறும் பவர் ரேஞ்சருக்கு மட்டும் சொந்தமா இருக்கட்டுமே. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடு. அதை எதுக்கு 2 மொழியில சொல்றீங்க? சாரிப்பா, நீ என்ன மன்னிச்சிடு. ஓகே, அப்ப நாம கிளம்பலாம். அப்பா சொல்லி கொடுத்த நீ இன்னும் மறக்காம இருக்கியான்னு பாக்கலாம். போலாம். ரொம்ப அழகா மூவ் பண்ற. இதுக்கே அசந்ததா எப்படி? இப்ப இத கவனிங்க. உன்னோட ஸ்பீடுக்கால ஈடு கொடுக்க முடியல. நீ கலக்கிறப்ப போதும். உன்னை
யாரையும் தப்பா சொல்லலையே. ஏன் இப்படி பண்ற? ஏய் இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இல்ல நீ தப்புதான் பண்ற. ஏன்னா பிராக்டிஸ்ல இந்த மாதிரி ஓவரா ஃபைட் பண்ண கூடாது. ஏய் गाइस என்னாச்சு? உன் பட்டிஸ் என்ன பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. நான் அப்புறமா வரேன். गाइस என்ன ஆச்சு? இங்க பார், உன்னோட தம்பி ட்ரைனிங் சொல்லிட்டு ஷோ பண்ண பாக்குறான். ஆமா 10 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்க. கம் ஆன், எல்லாரும் சீக்கிரமா முடிங்க. நீங்க பண்ற ஸ்கல்ப்சர் எல்லாத்தையும் சில்ட்ரன் சேரிட்டிக்கு அனுப்பி வைக்க போறேன். சீக்கிரம். மறுபடியும் மெல்ட் ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறதா? ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ அவங்களோட பெட்டரா ஸ்கோர் பண்ணியே ஆகணும். நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகாம இருக்க என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. இந்த க்ளூவை மட்டும் நம்ம போட்டா போதும், சாக்லேட் சும்மா கல்லு மாதிரி செம்மையா இருக்கும். பாக்குறியா? ஏய் ரொம்ப நல்ல வேலை பார்த்த நீ. இதை இப்ப ஃபில் பண்ணலாம் வா. ஓகே गाइस, முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்பலாம். விட்டு கொடுக்க கூடாது மாண்டி. இது மாஸ்டர் பீஸா இருக்கணும். ஓகே, அந்த சாக்லேட்ட கரெக்டா ஊத்து. ஏய் மாண்டி, இதுல ஏதோ ஹோல்ஸ் இருக்குடா. சாரிடா. TuneNetworkHamilton.blogspot.in என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுடா. என்ன மனுஷனா போறேன். சாரி, முடிச்சாதான் ட்ரை பண்றேன். இரு. ஓ, இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. சரி ஓகே, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாவா? இந்த சேரிட்டி ஆர்ட்ஸ்ல இதுதான் பெஸ்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏதோ மான்ஸ்டர் வந்திருக்கதா சொன்னாங்க. ஆனா எல்லாமே கூட பாட்ஸா இருக்கு. ஆமா, இங்க நிறைய பேர் இருக்காங்க. மாமா, உன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது ஏடு. அவன் ஷோ பண்ணலன்னு இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க போலாம். எங்கிருந்து போயிடுங்க, சீக்கிரம் போங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஏடன். நாங்க இதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். ஓகே கூல். இதுங்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க. எங்க இருந்து வந்து தொலைவானுங்கன்னு தெரியல. இவனுங்களை விடக்கூடாது. இவங்களை விடக்கூடாது. பிரிச்சு மேயப்பா. ஏய் guys, எல்லாரும் கவனமா கேளுங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. இது ரொம்ப பக்கமா வேலை செய்யுது. எல்லாரையும் முடிப்போம், யாரையும் விடக்கூடாது. அட்டாக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ரேஞ்சஸ்க்கு ரொம்ப டஃப்பான டேவா இருக்க போகுது. இதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். இது வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சாங்க, ஆனா இப்ப நம்ம ஜெயிக்க போறோம். எல்லாரும் நல்ல வேலை பாத்தீங்க. நீ தான் ரொம்ப பிரமாதம். கலக்கிட்ட பிரமாதம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் வந்துட்டேன். உங்க கதையை முடிக்கிறேன். இல்ல ஓஹோ, ரெட் ரேஞ்சரோட கதை முடிஞ்சுதா? கொஞ்சம் பின்னாடி போ. என்ன தைரியம் இருந்தா என் பிரதர் எப்படி பண்ணுவேன்? எப்படி மேடம் சொன்ன மாதிரியும் செஞ்சனா? யா, உன்னோட பாய்சன் ரொம்பவே நல்ல வேலை செய்யுது. உங்க யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது. என்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட யூஸ் பண்ண மட்டும்தான் காப்பாற்ற முடியும். மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துடு. கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா பவர் ரேஞ்சர் ஸ்டாரை என்கிட்ட கொடுக்கணும். வேண்டாம், அதை போடாதீங்க. பொழிப்பா இல்ல, உங்க மொத்த பெரிய அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். சன்செட்டுக்குள்ள இதை அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் இறந்து போயிடுவான். ஆமாமா, இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? பிடிங்க. அவன் பாடி ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க சொன்னது சரிதான். சீக்கிரமா நீங்க ஏதாவது பண்ணுங்க. பாய்சன் அவனை அழிச்சிடும். நீங்க ஏன் பவர் ஸ்டார்ஸ் அவனுக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க கூடாது? இதுக்காக ஏன் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கோல்டன் எக்ஸ் இதை தான் எதிர்பார்க்கறான் ஈடன். நாம இப்ப கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. ஓகே,
இப்பதான் நம்ம தெளிவா இருக்கணும். ஏதாவது ட்ரிக் பண்ணலன்னு சொல்ல வரியா? நீங்க அவனை ட்ரிக் பண்ண போறீங்களா? அவன் என்ன அவ்வளவு முட்டாளா? என் பிரதரோட லைஃப்ல நீங்க இப்படி விளையாடவே கூடாது. உங்க எல்லாரையும் காப்பாத்ததான் அவன் இவ்வளவு பண்ணான்னு ஏன் உங்களுக்கு புரியாம போச்சு? நீங்க கண்டிப்பா ஒரு நிஞ்சா பவர் ஸ்டார்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லனா நமக்குன்னு ஒரு ஆன்டிடியூட நம்ம உருவாக்கணும். என்னால அதை நிச்சயமா செய்ய முடியும். ஏன்னா நான் அதுல கெத்து. பேசாதீங்க, செஞ்சு காட்டுங்க. networkhamilton.blogspot.im அந்த பவர் ஸ்டார்ஸ் அவங்க கையிலேயே கொடுத்துடுங்க. ஓகே தானே? சரி, இப்ப நம்ம ஆன்டிடோட்ல ஃபோக்கஸ் பண்ணலாமே. எப்படி ஸ்டார்ட் பண்றது? கொஞ்சம் இருக்க, நான் சொல்றேன். சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணணும் நான் சொல்றேன். கவலையே படாத ப்ரோ, நம்ம எப்படியும் சரி பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம எல்லாரும் பவர் ஸ்டாரை கொடுத்துடலாம். இதுக்கு மத்தவங்க ஒத்துப்பாங்களா? ஓகே. முதல்ல இவனுக்கு என்ன நடந்திருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப பயிற்சி தேவை. விக்டர், என்ன பண்றது? அவன் நடிச்ச பாவமா இருக்கு. காய்ஸ், இங்க இருக்கீங்களா? நீங்க விக்டர் எங்கேயாவது பாத்தீங்களா? நோ, பாக்கலையே. நமக்கு டைம் இல்ல. சன்செட்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா இந்த வழியில நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனா அவனோட உயிர் தான் நமக்கு முக்கியம். அவனை காப்பாத்தியே ஆகணும். காய்ஸ், கொஞ்சம் இருங்க. ஜோடி, நீ எப்படி இங்க வந்த? என்னால உள்ள இருக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும். நம்மளால ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் நம்மளோட பவர் ஸ்டார்ஸை கொடுக்க வேண்டாம். டோன்ட் வரி பிரதர், அது கையாங்க. வா, உன்னோட பவர் ஸ்டார்க்கு ஏதோ அவ்வளவு பத்திரமா இருக்கா? யா, கிட்டத்தட்ட வந்தாச்சு. நீ கவலைப்படாத. நீங்க உட்காரு, உட்காரு. வா. பவர் ஸ்டார் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஓ, என்ன நம்பவே முடியல. பவர் ஸ்டார்ஸ் அவங்களோட பவர்ஸை கொடுக்க நினைக்கிறாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இது இருக்கு அந்த ஆட்டிடியூட். அந்த நிஞ்சா பவர் ஸ்டார்ஸ் என்கிட்ட குடுன்னு சொல்றேன்ல. கிடைச்சிடுச்சு. நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கீங்க ரேஞ்சர்ஸ். இது பாத்தீங்களா, கடைசியா நாங்க போராடி ஒரு வழியா இது மீட்டு கிடைச்சிடுச்சு. அது எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உண்மையாவே இது அற்புதமான நேரம். பல நாள் போராட்டங்களுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். இது நம்மளோட வெற்றியின் நேரம். இதுக்காக ரொம்ப நாளா நான் காத்துட்டு என்னால இதை நம்பவே முடியல. பவர் ஸ்டார் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்களா? உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்கிட்ட எதுவுமே சொல்லல. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுக்கு இன்னுமா புரியல? இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குது? இந்த பவர் ஸ்டார் எல்லாமே மெல்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன இது? என்னது? இது எல்லாமே சாக்லேட்ஸ். அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க. நாங்க என்ன பண்ணணும் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரச்சனையே இல்ல காய்ஸ். இத போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்களா? இப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியாம நான் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் இல்லல்ல? கண்டிப்பா நான் நல்லதா இருக்கேன். இதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு யாருமே தெரியாம எங்க கிட்ட மோதிட்டீங்கல்ல, உங்களுக்கு பெரிய அடி இருக்கு. நிச்சயமா நீங்க எல்லாரும் இதுக்காக வருத்தப்படுவீங்க. எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நிஞ்சாஸ் கூட மோதாதீங்க. இது மார்பிங் டைம். பவர் ஸ்டார் லாகின். ரெடி. நிஞ்சாஸ் ரெடி. நீ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்துரு. நான் போய் எவ்வளவு பிடிக்கிறேன். நீங்க அதுக்குள்ள இதோட கதையை முடிச்சிருக்க. நீ ரொம்பவே ஆடிட்ட. உன்னை அழிச்சு ஆகணும். அதையும் பார்த்துக்கலாம். மோதி பார்த்துக்கலாம். பின்னாடி வராங்க. போயிடு. எங்க போச்சு தெரியலையே. அதுக்கு முன்னாடி உங்களோட கதையை நான் முடிச்சுடுறேன். வாங்க பார்த்துக்கலாம். இந்த வாங்கிக்கோ.
மருந்து என்னைய தாக்குறீங்க. எப்படி இருக்கீங்க? நீ ரொம்ப பவர்ஃபுல் நினைச்ச, ரொம்ப சப்பையா இருக்க. வந்துட்டீங்களா? இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்பவே உங்களை மொத்தமா முடிச்சிடுறேன். விடாதீங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா காய், ஒரே அடியில சோட்டு போயிட்டா. நாம யாரும் காட்டுவோம். இப்ப பாருங்க, அவ கதையை முடிக்கணும். வாங்க. இன்னும் இது முடியல. வேலையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெட் நிஞ்சா ஸ்ட்ரைக், ஸ்டீல் ஸ்லாஷ், நிஞ்சா ஸ்பின். ஃபைனல் அட்டாக். இனிமையாவது என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னோட பாய்சன் அட்டாக்கை இப்ப வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல என்கிட்ட மோதுவீங்களா? காய், கவலை விடுங்க. இதை முடிக்க நான் வந்துட்டேன். Toon Network Hamilton.blogspot.in. கமான், கையை கொடு. உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா புரியாதா? அதையே தான் நானும் சொல்றேன். கூடிய சீக்கிரம் உன்னை ஒண்ணும் இல்லாம பண்றேன். Tornado strike. Storm start. Lightning mode. Ninja lightning strike. Ninja spin. Final attack. நீ ஆசத்திட்ட. சரி, ஒரு பாஸ் கூட. Cheers, brother. தலைக்கிட்டீங்க. நம்ம தலைக்கிட்டோம். இங்கதான் இருக்கீங்களா? முன்ன விட நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். வழக்கம் போல அவங்க கதையை முடிக்க போன நம்மாலே அவன் கதையவே முடிச்சுக்கிட்டான். இப்ப நம்ம அவங்களுக்கு மறுபடியும் சக்தியை கொடுப்போம். இந்த முறை ஜெயிக்கிறாங்களா இல்ல தோக்குறாங்களான்னு பார்ப்போம். எல்லாரும் வேற கோஷங்களை எழுப்புங்கள். மறுபடியும் வரப்போறா. இது என்ன இவ்வளவு பெருசாயிடுச்சு? ஹே காய், இந்த நாடு ரூடியை முடிச்சிடறோம். ஆமா, வாங்கினதை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். Robo Red Zone start. Lock in. Golden ladder start. Locking. Activate. Ninja spin. Ninja steel zone on fire mode. அடி வாங்கறதுக்கு ரெடியா இரு. எனக்கா பாய்சன் கொடுக்குற, உன்னை போட்டு தள்ளிடுறேன் பாரு. பேசாதீங்க, கையில காட்டுங்க. உங்களை விட நான் ரொம்ப வேகமானது. அது இன்னும் உங்களுக்கு புரியல. இவன் ரொம்ப டப்பா இருக்கா. இது தாங்குறாளான்னு பாப்போம். அவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறியா? நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். Ninja spin. நாங்க வந்துகிட்டே இருக்கோம் guys. Team attack. பிரமாதனி பாய். அடி எப்படி இருந்தது? இப்ப என்னோட மேனேஜ்மெண்ட் பவரை காட்டுறேன். இப்ப பாருங்க, நம்ம கலக்க போறோம். Ninja spin. Mega Sonic இப்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கு. Ninja Master Mode activate. Ninja Steel Mega Zone. Robo Red Zone. Dragon Zone. Ninja Steel Zone.
Ninja Steel Megazord. Ready. Ninja Sprint. Toon Network Hamilton.blogspot.in வாங்க இதோட கதையை முடிச்சிருவோம். இதான் நானும் சொல்ல நினைச்சேன். நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. Ninja Master Blade, activate. Ninja Steel Megazord. Master Blade. Cool Laden Megazord. Fire mode on. Yeah, great job. Yeah, show முடிஞ்சது. Ninja spin பண்ணிட்டாங்க. ஐடன், சொல்லுங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஷோ பண்ண நினைக்கிறேன்னு நான் நினைச்சிட்டேன். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோடிதான் உன்னை பத்தி அப்புறம் எடுத்து சொன்னான். நாங்க பண்ணது தப்புதான், சாரி. தேங்க்ஸ். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. ட்ரைனிங் அப்ப கூட நான் இப்படிதான் ரொம்ப அடாவடியா நடந்துக்குவேன். இங்க இருந்து உங்க டீம் ஒர்க்கை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் ரொம்ப பார்த்து நடந்துக்கிறேன். நீ எங்கடா இருக்க? எல்லாரும் இங்க பாருங்க, இன்னைக்கு பண்ணதுல பெஸ்ட் கல்ச்சரா நான் இதான் சூஸ் பண்ணிருக்கேன். பசங்களா வந்து இதை சாப்பிடுங்க. நாம கஷ்டப்பட்டு போடுற எல்லா பிளானையும் அவங்க ஈஸியா தவிடு பொடியாக்குறாங்க. ஆனா ரேஞ்சர்ஸ் எல்லாரும் உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே நமக்கு வெற்றி தான். உண்மைதான். கண்டிப்பா இதனாலே அவங்க தோத்து போவாங்க. உண்மைதான். அப்புறம் என்னைக்கும் ஜெயிக்கும். Toon Network Hamilton.blogspot.in